அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு என்பது எல்லாருடைய வாழ்விலுமே அடிக்கடி வந்து போகிற ஒரு விஷயம். அப்போது சோர்வு என்பது எலியாவு முதற்கொண்டு கடைநிலை விசுவாசி வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்கலாம். சோர்வு வரத்தான் செய்கிறது. ஆனால் அதோடு மட்டுமில்லாமல் ஆண்டவர் அந்த சோர்வை பார்த்து என்ன சொல்கிறாரு? அப்படிப்பட்டவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறாராம். வாழ்க்கையில் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். அப்போது எந்த பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறோமோ அதற்கு எதிரான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு சோர்வு வருதுன்னா நான் உனக்கு பலன் தர்றேங்கிறார். உனக்கு தோல்வி வருதுன்னா நான் உனக்கு ஒரு வெற்றியை தர்றேன். உனக்கு சுகவீனம் வருதுன்னா நான் உனக்காக கல்வாரியில் ஏற்கனவே சுகத்தை கொடுத்துட்டேன். உனக்கு குறைவு வருதுன்னா உனக்கு ஒரு நிறைவை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்விலே அதை நடத்தி காட்டுகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரைத்தான் இந்த நாளிலே நாம் நம்பி விசுவாசத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் சந்திக்கிற எந்த சோர்வு, எந்த பலவீனம், எந்த போராட்டம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு எதிரான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிப்போம், அறிக்கை செய்வோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஆம், நமக்கு எந்த சோர்வு, எந்த பலவீனம் போராட்டங்கள் வந்தாலும் சொல்லலாம். இவற்றிலிருந்து எனக்கான விடுதலையை சிலுவையில் ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார், உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் காண்கிற எந்த சோர்வான நிகழ்ச்சியையும் பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் இன்றும் உயிரோடு தானே இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்குள்ளதானே வாழ்கிறார். ஆகவே அவர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவே மாட்டார். இந்த பிரச்சனையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த போராட்டத்தில் நீங்கள் நிச்சயம் விடுதலை ஆவீங்க. இந்த வியாதியிலிருந்து முற்றிலும் நீங்கள் சுகமாவீங்க. தோல்வி ஜெயமாக மாறும். காரியங்கள் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஒரு திருப்புமுனை உண்டாகும். பயப்படாதீங்க. இந்த புதிய நாளில் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள் உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் அவருடைய கிருபையினால் உங்களால் வெற்றி அடைய முடியும். இது ஒரு வெற்றியின் நாள். மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜெபிக்கலாமே. பரலோக பிதாவே, சோர்ந்து போகிறவனுக்கும் சத்துவம் இல்லாதவனுக்கும் ஆண்டவரே அப்பா, அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி பலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் யார் யாருக்கு எப்படிப்பட்ட விதத்தில் சோர்வு வருகிறதோ அவையெல்லாம் மாறுகிறது. நல்ல விடுதலையை, சுகத்தையும் கர்த்தாவே தந்து நடத்துகிறீரப்பா. இந்த நாள் எங்களுக்கு மெய்யாகவே உம்மை நம்பினபடியினால், உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் உறுதியாய் எங்கள் விசுவாசத்தை வைத்தபடியினால் நிஜமாகவே எங்கள் வாழ்விலே நாங்கள் வெற்றி பெறுவோம், பலத்தின் மேல் பலனடைவோம். நீர் எங்களுக்குள் வாழ்வதால் இன்றைய நாள் எங்களுக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.